வீட்டுக்கு வந்துட்டு போலாம் நினைக்கிறதுக்குள்ள பேங்க் மேனேஜர் கிளம்பி போயிட்டாரு. எல்லாமே சொதப்பிருச்சு. எழில், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அந்த ஆட்டோக்காரன் கிட்ட சண்டை போட போகாம இருந்திருந்தா நீங்க கரெக்ட் டைம்க்கு பேங்க்குக்கு போயிருக்கலாம்ல. நீங்க என்ன கோவப்பட்டு துரத்திட்டு போய் சண்டை போட்டிருக்கீங்க. நான் என்ன வேணும்னு போய் சண்டை போட்டேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்ல? சும்மா எதுவுமே தெரியாம பொறுமையாரு, கோவப்படாத. எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்க கயல். நீ என் மேல ஒருத்தர் சேர் அடிச்சுட்டு போவான், அடிச்சுட்டு போன அமைதியா நிக்க சொல்றியா? மாப்பிள்ள, எழில் நான் அப்படி சொல்லல. வேற எப்படி கையில் சொல்ற நீ? எல்லா விஷயத்திலுமே நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு என்ன பண்ணாலும் நான் மட்டும் பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாதுல்ல? நான் என்ன ஜடமா? எனக்கு கோவமே வரக்கூடாதா? என்னடா எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு கயல் மேல ஏன்டா கோவப்படுற? எனக்கு கயல் மேல கோவம் இல்லடா, எனக்கு ஏன் மேலதான் கோவம். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கையாளாக தானே உட்காந்துட்டு இருக்கேன். என் மேலதான் எனக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கணும். வேலைக்கு போகாம சும்மா இருந்தோம்னா வீட்லயும் மரியாதை இருக்காது, வெளியும் மரியாதை இருக்காதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது.